ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான சன்னா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு குக்கரை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதோட 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா மசாலா வறுபட்டுருச்சு. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் சன்னா. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் சன்னா கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் ரைஸ் எடுத்துருக்கோம், அதுக்கு 2 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நீங்கள் இதுவே பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1 கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நான் இப்போ நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் 1/2 hour முன்னாடியே அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு இதை ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நமக்கு 3 விசில் வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் புதினா இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு ரைஸ் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.